அந்த காலத்தில் நிறைய பேர் டைரி எழுதும் பழக்கம் வைத்திருந்தார்கள். அது ஒரு மனிதருக்கு உள்ளே இருந்த உணர்வுகளை வெளியே சொல்லும் அமைதியான வழி மாதிரி இருந்தது. யாரிடமும் பகிர முடியாததை காகிதத்திடம் பகிர்ந்து மனதை லேசாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், டைரி எழுதுவதே கவலையை குறைப்பதற்குத்தான். இதை எழுதிக் கொண்டு இருக்கும் பொழுதே நமக்கான தீர்வு, நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். மனசும் லேசாகும். ஆனால் இப்பொழுது மொபைல், சோசியல் மீடியா எல்லாம் இருந்தாலும் அந்த ஆழமான அமைதி இப்பொழுது கிடைக்கிறதா என்பது சந்தேகமே. நாம் எழுதுவதற்கு பதிலாக ஸ்க்ரோல் பண்றோம், பேசுவதற்கு பதிலா லைக் பண்றோம். இன்றும் டைரி எழுத ஆரம்பித்தால் மனம் மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கும். முன்னோர் கையில் டைரி இருந்தது. அதனால் அவர்கள் மனசுக்கு அமைதி இருந்தது. இப்பொழுது நம் கையில் போன் இருக்கு. ஆனா மனதுக்கு ஓய்வு கிடைக்கிறதா என்பது கேள்விக்குறிதான்.